அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 4/9/2024 இன்றைக்கு 50-50. இந்த 50-50யில் ட்ரா நம்பர் 109. இந்த 109ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு என்ன பாஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதில் கமெண்ட் செக்ஷனில் வந்ததில் குட்டி ஆல்போர்டுக்கு 7 கொடுத்துருக்காரு. 1-7 அப்படிங்கிறது 7 சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. குட்டிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே போல் பார்க்குற அனைவரும், வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்துக்கிறேன். இன்றைய கணக்கில் என்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். அடித்த நம்பரில் வருஷலாக வந்திருக்கு. அதை முதல் கணக்கில் பார்த்துருவோம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க. இந்த 6 நம்பர் தான். ஓகேங்களா? இதில் நம்ம இன்றைக்கு எடுக்க போகிற நம்பர் 3வது நம்பராக இருக்குது. இதில் முழுசாக பாருங்கள். இது நேற்றைக்கும் முதல் வார கணக்கு. அப்படி பார்க்கும்போது இதில் 42 பாஸ் ஆகிருக்கு. அந்த 42ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். முதல்ல நமக்கு பிசிக்கு 42 வந்தது. ஓகேங்களா? இந்த 42 அப்படிங்கிறது இதில் வந்திருக்கு. ஓகேங்களா? 42 அப்படியே இருக்குது. அடுத்தது இதை பார்த்துக்குங்க. ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நம்பர் அது 92. ஓகேங்களா? இந்த 92ங்கிறது ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. அந்த 92 அடுத்த நம்பராக இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? 92ங்கிறது அடுத்த நம்பர். இந்த 6 நம்பர் மட்டும் முழுசாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 42, அடுத்தது 92. அடுத்தது நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடியது இந்த 17. ஓகேங்களா? இந்த 17 இன்றைய கணக்கு இருக்குது. இன்றைக்கு உள்ள, அதுவும் பிசிக்கு உள்ள நம்பர். இந்த 17 அப்படிங்கிறது இன்றைக்கு இதில் வரணும். ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா ஏபிக்கு 17 அப்படிங்கிறது வரணும். இது ஏபிக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய கணக்கில் எப்படி பிறண்டு வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்க நம்பர்களே. என்னுடைய கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இது 17 ஏபிக்கு. ஓகேங்களா? அதே 17 ஏபிக்கு 71ஆகவும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 71 அப்படிங்கிறதும் பரட்டியும் கொடுக்குறேன். அதுவும் ஏபிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இதில் தனிப்பட்ட நம்பர் 1 இதில் இருக்குது, ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் பாஸ் ஆனது 2 நம்பர் தான். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இன்றைக்கு 2 நம்பர் 17 இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு நம்பர் என்ன எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 5, 8. ஓகேங்களா? 5, 8 அப்படிங்கும்போது இதில் ஒரு 3 வரும். 3ங்கிறது சி போர்டுக்கு வரும். அதே போல் இந்த 3ங்கிறதையும் இதில் கொடுக்குறேன். அப்படி பார்த்தோம்னா 173, 713 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குறேன் நம்பர்களே. இது பார்க்க போனால் இது பாக்ஸுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் நான் கொடுக்குறேன் பாக்ஸ். ஓகேங்களா? என்னுடைய கணக்கில் இந்த 2 நம்பரில் மட்டுமே நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்படி வந்ததுனால் இந்த 2 நம்பருக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதோட இந்த 2 நம்பரை முடிச்சுப்போம். ஓகேங்களா? உங்களோட கணக்கில் இன்னொரு நம்பர் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு பாக்ஸ் போடுங்க நம்பர்களே. எனக்கு 3 நம்பிக்கையாக இருக்குங்கிறதுனால இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? 3ங்கிறது என்னுடைய சி போர்டுக்கு உள்ளது. அதை முழுசாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணக்கில் இன்னொரு நம்பர் என்ன வருது, இந்த 17 இல்லாமல் இன்னொரு நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் போட்டு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதே அமைப்புக்கு இன்னொரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அதையும் பார்த்துருவோம். இதை பார்த்துக்குங்க இப்போது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு 42, அடுத்தது 92, அடுத்தது இந்த 17 அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த அமைப்பில் தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் இதை முழுசாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்ததுன்னா எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு நம்பர் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம்.
அதே போல் இந்த நம்பரையும் பார்ப்போம். அதே 42 தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்த நம்பர்லேருந்து தான் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 42ங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அந்த 42 அதுவும் அதே போல் போய் கட்டிக்கிறேன். கரெக்டாக நீங்களும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 42ங்கிறது அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? 42 அப்படியே வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், 82. ஓகேங்களா? இந்த 42க்கு அடுத்தது 82. பார்த்துக்குங்க, ஒரு நம்பர் தள்ளி இந்த வரிசையில் வருது. ஓகேங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், அந்த 82ங்கிறது அப்படியே வந்திருக்கும். அதே போல் பிசிக்கு பிறண்டு வரல. 42ங்கிறதும் அதே நம்பர் அப்படியே வந்திருக்கு. 82ங்கிறதும் அதே அமைப்பு அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு இன்றைய கணக்கை பாருங்க. அதே போல் ஒவ்வொரு நம்பர் அடுத்து உள்ளது தான் இதில் இருக்குது. அந்த கணக்குப்படி தான் அதுவும் இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்த்துக்குங்க, இந்த 65. ஓகேங்களா? இந்த வரிசையில் டோட்டலாக இந்த வரிசைக்கு இப்படி வருது. கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக மொழி வெற்றி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் முன்னாடி கொடுத்த நம்ம நம்பர் இருக்குல்ல, 17 கொடுத்தது, அதே 17 இந்த பக்கமும் இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 82 அப்படிங்கும் போது அடுத்தது 17க்கு இங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அமைப்புங்கிறது கரெக்டாக வருது. ஓகேங்களா? 17ங்கிறதும் 65ங்கிறதும் அப்படியே முழுசாக இருக்குது. அதே போல் இந்த 65ங்கிறது நமக்கு இந்த கணக்கில் பிசிக்கு உள்ள நம்பர். ஓகேங்களா? இதில் 65ங்கிறது அப்படியே வரணும். ஓகேங்களா? கவனமாக பார்த்துங்க நம்பர்களே. 65ங்கிறது அப்படியே பிசிக்கு வரணும். இதுலேயும் ஒரு நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் பார்த்துக்குங்க. இதில் பார்க்கும்போது 5 9. ஓகேங்களா? இந்த 5 9 அப்படிங்கும் போது 0 வரலாம். ஓகேங்களா? 0 அல்லது 4 இருக்குது. ஓகேங்களா? இது தினசரி கணக்கில் 2 நாளைக்கு நமக்கு 068 007 வந்திருக்கு. அதனால் 0வை இதை தவிர்த்து 4 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். 0வுக்கும் ஒரு பவர் 4 வரும். ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு பார்க்கும்போது 4 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா இதையும் நம்பர் எப்படி வருதுங்கிறத அதே போல் கொடுத்துட்றேன். இதையும் பாக்ஸு தான். 456. ஓகேங்களா? வருஷ நம்பராக கொடுக்குறேன். ஏன்னா இதில் 65 இருக்குது. நமக்கு அதே போல் 65 வரணும். ஓகேங்களா? இதில் 65 இருக்குது. பார்த்துக்குங்க, இந்த 65ங்கிறத 2 நம்பர் பட்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 465. அப்படி பார்க்கும்போது முன்னாடி உள்ள நம்பருக்கு பாக்ஸு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதே போல் இதுக்கும் ஒரு பாக்ஸு கொடுக்குறேன். என்னுடைய கணக்கில் ஆனால் 2 நம்பர்லேயே முடிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த 17ங்கிறதும் 2 நம்பரில் முடிச்சிருக்கேன். ஏன்னா அது ஏபிக்கு வரணும். ஓகேங்களா? இது 65ங்கிறது நமக்கு பிசிக்கு வரணும். அதனால் 65ங்கிறத பிசிக்கு பற்றி கொடுத்துருக்கேன். 56 65. அதே போல் ஏபிக்குள்ள நம்பரும் 17 71 அப்படிங்கிற மாதிரி பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் டோட்டலாகவே நம்ம கணக்கில் கொடுத்தது 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 4 நம்பரில் நமக்கு முழு வெற்றிங்கிறது கிடைக்கணும். அந்த நம்பிக்கையில் நம்பரை கம்மியாக கொடுத்து பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த அமைப்பு கரெக்டான அமைப்பாக இருக்குங்கிறதுனால தான் இதை முழுசாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதிக நம்பர் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனால் நான் கொடுத்த மாதிரியே உங்களுடைய கணக்குலையும் என்ன வருதுங்கிறத
இந்த 2 நம்பர் அப்படிங்கிற மாதிரியே முடிச்சுக்குங்க. ஓகேங்களா? அது வெற்றிங்கிறது நமக்கு இருந்தால் இந்த 2 நம்பருக்குள்ளே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது 4 நம்பர் தான். அதே போல் உங்களுடைய கணக்கில் என்ன வருதுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதில் 4 நம்பரையும் டோட்டலாக கொடுத்துட்றேன். இதில் 713, 456, ஓகேங்களா? அதே போல் 465. அவ்வளோதான் நம்பர்கள் இன்றைக்கு. இதில் சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 3, 5, 6 இவ்வளவு தான் நமக்கு சி போர்டுக்குள்ள நம்பர். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.